கொஸ்லாந்த மேரியபத்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையாற்றிய இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொஸ்லாந்த மேரியபத்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாளை காலை 8 மணி தொடக்கம் நடமாடும் ஊர்தியொன்று மட்டக்களப்பு நகருக்கு வரவுள்ளதால் உதவி செய்ய விரும்புவோர் தங்களுடைய நிவாரணப் பொருட்களை வழங்கலாம் என கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. அல்லது கிழக்கு பல்கலைக்கழக வந்தாரமூலை வளாகம், கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடம், சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி, கல்லடி கல்வியற் கல்லூரி, தாளங்குடா ஆகிய இடங்களில் மக்கள் நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொஸ்லாந்த மேரியபத்த பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தினால் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸின் ஆலோசனையின் பிரகாரம் மாவட்ட வர்த்தகர் சங்கம், உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், பிரதேச செயலகங்கள், மாவட்டத்தில் உள்ள அரசு திணைக்களங்கள் ஒன்றிணைந்து நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. இதன் பிரகாரம் மட்டக்களப்பு நகரில் உள்ள காந்தி பூங்காவில் நாளையும் நாளை மறுதினமான ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் மாலை வரை மக்கள் தங்களின் உதவிப் பொருட்களை கையளிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களிலும் மக்கள் தங்களது நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும் என மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு நலம் விரும்பிகளும் தங்களால் இயன்றவாறு புதிய ஆடைகள், உலர் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.